Velamal Bodhi campus in 40 days NEET crash course. Call 70925 01111. அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். வரும் 21 மற்றும் 22ஆம் தேதி தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துள்ளோம். இவர்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் ரேவதி. வணக்கம். 21ஆம் தேதி 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது எந்தெந்த மாவட்டங்கள் முழு விவரம்? வணக்கம். வரக்கூடிய அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகைக்கு அருகே இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி மேலடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக வங்கக்கடலின் மத்திய பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகைக்கு அருகே இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாக வரும் 21ஆம் தேதி தமிழகத்தில் கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து 22ஆம் தேதியை பொறுத்தவரை தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட இந்த 3 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது என வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தற்பொழுது வரை அதிகாலை வேளைகளில் பனி நிலவுவது நீடித்து வரக்கூடிய நிலையில் வறண்ட வானிலையும் பல இடங்களில் நிலவி வருவதை பார்க்க முடிகிறது. சென்னை உட்பட்ட வட மாவட்டங்களில் வழக்கத்தை விட பனியின் தாக்கமும் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் அது அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் தொடர்ந்து இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 20ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை, காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது 21ஆம் தேதி கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி உள்ளிட்ட 10 மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பும், 22ஆம் தேதி தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி. Velamal Bodhi campus in 40 days NEET crash course. Call 70925 01111.